வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள். அது என்ன வக்ர பயிற்சிக்கு ஸ்பெஷலாக பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ரம் அப்படின்னா ரெட்ராகேஷன். அதாவது ஒரு பிளானட்டோ ஒரு கிரகமோ தன்னுடைய தன்மையிலிருந்து தன்னுடைய இயல்பிலிருந்து தலைகீழாக மாறி செயல்படுறது தான் வக்ரம். வக்ர கிரகம் எப்போவுமே பலமான ஸ்ட்ராங்கான பலனை கொடுக்கும். ஒரு பெரிய கிரகமான சனி, ஒரு பெரிய பயிற்சிங்கிறது சனி பயிற்சி தான். கிட்டத்தட்ட 2.5 2.5 வருஷம் அந்த சனி பயிற்சிங்கிறது எல்லாருமே பார்த்து, ஜோதிடம்ங்கிறது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட பார்த்து பயப்படுற ஒரே ஒரு விஷயம் சனி பயிற்சி தான். பாம்பை கண்டா படையும் நடுங்குங்கிற மாதிரி சனி பயிற்சி, சனி பகவானை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இல்லை. அந்த சனி வக்ரமாகும்போது தன்னுடைய அந்த பாவத்தன்மைகள் எல்லாம் ஃபில்டர் ஆகி கொஞ்சம் மிதமாகிறாரு. ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தவர் கொஞ்சம் அந்த ஆக்ரோஷத்தன்மைங்கிறது மட்டுப்பட்டு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி விருச்சிகம். ஸ்கார்பியன்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க இந்த சனி வக்ர பயிற்சியிலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 2012-13 ஆரம்பிச்சதுங்க. என்னது ஜென்ம சனியில் ஆரம்பித்தது. ஏன் இப்போ விருச்சிகம் மேஷம் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, சனியோடைய தவிர்க்கவே முடியாத எதிரி யாருன்னா செவ்வாய். சுத்தமாக ஆகாது. ஜென்ரலாக நமக்கு சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு தான் தெரியும். பட் சனிக்கு அறவே ஆகாத கிரகம் செவ்வாய். செவ்வாய் சனி எங்கே சேர்ந்திருந்தாலும் திருமண வாழ்க்கையை பாதிக்கும். செவ்வாய்க்கும் சனிக்கும் சமசப்தமமான பார்வை இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வில்லன்கள் 2 பேரும். நீங்கள் அந்த செவ்வாயோட ராசியில் பிறந்ததுனாலையும், விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசிங்கிறதுனாலையும் மேஷத்தை விட கூட ஒரு படி அதிகமாக விருச்சிகம் சனியால் பாதிக்கப்படுவாங்க. கிட்டத்தட்ட 2013 பிரச்சனை. விருச்சிகத்துக்கு எப்போ விடிவு காலம் வருங்கிறதே தெரியலங்கிற மாதிரி நிறைய விருச்சிக ராசிக்காரங்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போவும் சனி எங்கே இருக்காரு? ரொம்ப ஃபேவரபுளான பொசிஷன்லலாம் இல்லை. 4ஆம் இடம்ல அர்த்தாஷ்டம சனியாக தான் இருக்கிறாரு. ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்லேருந்து சனி பகவானை இன்க்ளூட் பண்ணியே முக்கியமாக பிரத்யேகமான பலன்கள், நியூ இயர் ப்ரெடிக்ஷனாக இருந்தாலும் சனி பயிற்சி பலன்களையும் நான் இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கேன் பெர் மந்த்துக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ், நியூ இயர் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா திரும்ப எடுத்து பாருங்கள். அதுலேயுமே நீங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்தை தான் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் செகண்ட் ஹாஃப் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024க்குள்ளே நம்ம இனிமேல் தான் போக போகிறோம். நியூ இயர் வீடியோவை நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்துக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ இந்த சனியுடைய வக்ர பலன் எப்படி இருக்க போகுது? விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாகிறாரு. மனசே ரொம்ப சூன்யமாக இருந்தது, ரொம்ப இருட்டாக இருந்தது, எதுவுமே புரியல, யோசிக்கிற எல்லாமே தப்பாக இருந்தது. சுற்றி இருக்கிறவங்களால கடுமையான மன அழுத்தம், அசிங்கம், அவமானம், கோர்ட் கேஸ், வம்பு வழக்குன்னு தான் அலைஞ்சிட்டு இருந்தீங்க. எதுவுமே இல்லை, உடம்புல உயிரை தவிர எதுவுமே இல்லை. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு ரொம்ப பரிதாபமான நிலைமை தான் உங்களோடது. பட் கவலைப்படாதீங்க, ஒரு ரிலீஃபுங்கிறது இப்போ வருது. ஏன்னா சனி வக்ரம் ஆகிறாரு இல்லையா, கொஞ்சம் மூச்சு விட முடியும், உங்களால் கொஞ்சம் தேர முடியும். பட் ஆனாலும் உங்களுடைய நல்ல மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் சனி இன்னமுமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார். பட் ஆனால் இப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷன், 4th ஹவுஸ்லாம் இவ்வளோ பாவத்துவமாக இருக்கும்போது இன்னமும் சில விஷயங்கள் நமக்கு புரியவே இல்லை, பண்ணுற தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கோன்னா கடவுள் கையில் கூட சில விஷயங்களை நம்ம விட முடியாது. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயத்தை தான் இந்த சனி கொடுப்பாரு. முக்கியமாக விருச்சிக ராசிக்கு நான் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை, ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். தப்பை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. ஏதோ ஒரு தப்பை பண்ணுறீங்கன்னா அதை திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்தில் தப்பு இருக்கும்போது அதை ஒத்துக்கிட்டு திருந்துறது மட்டும்தான் நல்லது. எல்லாரும் அப்படி கிடையாது. குறிப்பிட்ட சில பேர், ஒரு 80% நல்லவங்க தான், ஒரு 20% ஒரு கடினமான மனநிலையை கொடுத்துருவார் இந்த செவ்வாய். ஸோ அந்த மனநிலை மாதிரி கொஞ்சம் பக்குவப்பட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டியோடு நீங்கள் நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் பட்சத்தில் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு இன்னமுமே பாசிட்டிவாக வேலை செய்யும். ஸோ 4ஆம் இடம்ங்கிறது ஒரு புது சொத்து வாங்க வைக்கும். கண்டிப்பாக அடுத்த 3 மாதங்களில் ஏதாவது ஒரு புது சொத்து வாங்கலாம், அல்லது புது சொத்து வாங்கலாங்கிற ஒரு ஐடியா, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது நிச்சயமாக நடக்கும். அம்மாவுடைய ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அதே சமயம் அந்த 4ஆம் இடம்ங்கிறது முழுக்க முழுக்க உங்கள் மனசை தான் குறிக்க போகுது. உங்கள் சுகஸ்தானம்னு சொல்லலாம், சொஃபஸ்டிகேஷன்னு சொல்லலாம். ஒரு இடத்துக்கு போனால் கூட இருக்கிற சீட்ஸ்லேயே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சீட் எதுவோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு காரில் போனால் கூட வெயில் எந்த பக்கம் விழுமோ அந்த பக்கம் தான் நீங்கள் உட்காருவீங்க. உட்காந்துட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு ஸ்டொமக் ப்ளோட்டிங் ஆகும், ஒரு அசௌகரியம் ஏற்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன அசௌகரியங்கள் நம்ம அன்றாடம் ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி இட்சிங்காக இருக்கும்,
ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த சின்ன சின்ன ட்ரெஸ் ஒரு வேளை டைட்டாக போட்டு போயிடுவோம். இந்த சின்ன சின்ன அசௌகரியங்களெல்லாம் 4ஆம் இடம் தான் கொடுக்கும். 4ல் இவ்வளோ நாள் சனி இருந்ததுனால இந்த அசௌகரியங்களும் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். பட் இனிமேல் அதுலேருந்து ஒரு ரிலீஃப் இருக்கும். சுகஸ்தானம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறதுனால கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சௌகரியமாக இருப்பீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த சனி கொடுக்குறாரு. சரி, இந்த சனியுடைய அடுத்த பார்வை எங்கே விழுதுன்னா சிம்மத்தில் விழுது. சிம்மம் உங்களுக்கு 10ஆம் இடம். சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலம்தான். ஏன்னா 10ல் சனி இருந்தது வந்து ரொம்ப நல்லது. தொழிலில் நல்ல லாபம் இருந்தது, கையில் பணம் தங்கச்சி எல்லாமே உண்மைதான். பட் இப்போ வக்ரம் ஆகிறதுனால ஸ்டில் தொழில் நல்லா தான் போகுது. பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காதீங்க. புதுசாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னோடய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், என் பிஸ்னஸை நான் விரிவுபடுத்துகிறேன், இல்லை இதில் ஒரு நியூ வெஞ்சர், இதிலே ஒரு புது கிளை, இதை சார்ந்து இன்னொரு குட்டி பிஸ்னஸ், செகண்ட் இன்கம்க்கு ஏதோ ஒன்று வழிவகுக்கிறேன், இதையுமே அடுத்த 4 மாதத்துக்கு பண்ணாதீங்க. 3 to 4 மாதம் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட நவம்பர் முடிகிற வரைக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா நவம்பர் 15 வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது இருக்குது. ஜூன் 29 ஸ்டார்ட் ஆகி. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை நீங்கள் அப்படியே கொண்டு போகலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு சனியுடைய வக்ர பார்வை விழுறதுனால சில புண்ணியங்களை சேர்த்துக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு இவ்வளோ நாள் சனி பார்வை இருந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பாவ கர்மாவை தான் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு புண்ணிய கர்மாவை பண்ணுறதுக்கான பிராப்தத்தை இந்த சனி கொடுக்குறாரு. ஸோ அதில் கவனமாக இருங்க. எப்போவுமே உங்கள் சுயநலத்துக்காக அடுத்தவங்களை கெடுக்கிறத மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா சனி 4ல் இருக்கும்போது நம்மளை ரொம்ப சுயநலவாதி ஆக்குவார். அப்படி நம்ம செஞ்சிடலாம் எல்லாத்தையுமே அவுட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். பட் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் சந்திக்க போகிறது நீங்கள் தாங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, இந்த சனியுடைய அடுத்த பார்வை எங்கே விழுது? உங்கள் மேலேயே விழுது. அப்போது சனி பார்வை ராசி மேலேயே விழுந்ததுன்னா அப்போ அந்த மனசும் சூன்யமாக இருக்கிறதுக்கு ராசி மேலேயும் இந்த சனி பார்வை விழும்போது ரொம்ப டிப்ரெஷன், கடுமையான மன அழுத்தம், வெளியில் சொல்லவே முடியல. எவ்வளவோ தைரியமாக நான் வெளியில் என்னை காட்டிக்கிறேன், பட் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ அழுகிறேன்னு எனக்கு தான் தெரியும். வெளியில் சிரிக்கிறேன், உள்ளே அழுகிறேங்கிற மாதிரி நிலைமை தான். வெளியில் கெத்தாக ஒரு இதாக காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறது சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரியுது. வெளியில் தான் கெத்தாக இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்கிறது சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரியுது. அந்தளவுக்கு தான் மனசும் இருக்குது, உடம்பும் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்தே நீங்கள் பரிதாபப்படுற அளவுக்கு தான் நடந்திருக்கு. 4ல் உள்ள சனி வந்து அதை தான் பண்ணியிருக்கிறாரு. இனிமேல் ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம்ங்கிறது ஏற்படும். தூக்கம் வரும் நிம்மதியாக. இவ்வளோ நாள் ஸ்லீப்பே இல்லை, தூங்கலை, ப்ராப்பராக தூங்கலை, நிறைய தாட்ஸ், படுத்தாலே தூங்குகிற நேரத்தில் தான் நிறைய தாட்ஸ் வருது. அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணியிருக்கு. பட் இனிமேல் அந்த நிலைமை மாறப்போகுது. நிம்மதியாக கொஞ்சம் தூங்குவீங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபேர்னஸ், என்ன ஸ்கின் டோனில் இருந்தாலுமே அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கும்போது முகம் கொஞ்சம் டல் ஆகிடும். என்ன முகம் இருள் அடிச்சிருக்குன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு மாதிரி ஒரு கருப்பாயிடும், நம்மளை அறியாமலே நம்ம கருப்பாயிடும், அந்த மாதிரி ஆயிருப்போம். அந்த விஷயம் மாதிரி முகம் கொஞ்சம் தெளிவாகும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஸ்கின் டோன், நீங்கள் என்ன டோனில் இருந்தாலுமே முகம் கொஞ்சம் அந்த பொலிவுங்கிறது குறைஞ்சிரும். முக பொலிவே இருக்காது. அதுக்கு காரணம் மன அழுத்தம். என்ன பேய் அடித்த மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க ஊர் பக்கத்தில். பேயெல்லாம் அடிச்சிருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படியே அரண்டு போய் இருக்கிறது. அதனால் முகம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த விஷயம் மாதிரி முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவுங்கிறது வரும். நிம்மதியாக இருப்பீங்க. சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க. ஸோ ஹெல்த்து, அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் இதிலலாம் ஒரு கவனம்ங்கிறது வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஏன்னா கடவுள்கிட்ட நீங்கள் போகிறதுலே பெரிய பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் ஆன்மீகவாதியாக இருந்து நாத்திகவாதியாக இந்த பீரியடில் மாறி இருப்பீங்க. ஏன்னா 4ல் சனி இருக்கும்போது கண்டிப்பாக எது பாசிட்டிவோ அதை பண்ண விட மாட்டார். சனி ஒரு ஆன்மீக கிரகமும் வேறு. தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால குருவுடைய பார்வையோ இணைவோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்மீக எண்ணத்தை கொடுப்பாரு. இங்கே சனி தனியாக இருக்கும் பட்சத்தில் கடவுளையே டவுட் பண்ண வைப்பார். உண்மையிலே நீ இருக்கியா? நான் பேருக்கு கோயிலுக்கு போகிறேன், பேருக்கு சாமி கும்பிட்றேன், ஒரு பெருமைக்கு கோயிலுக்கு போகிறவங்கலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி போக வச்சுருப்பாரு நிறைய பேரை இந்த சனி. பட் ஆனால் இன்னமும் அதே தான். வக்ரமாக இருக்கும்போது கொஞ்சம் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். பட் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி ஒரு கோயில் குளம்னு போயிட்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது உங்கள் மனசு உடம்பு ரெண்டுமே இருளாக இருக்கும்போது கடவுள் அப்படிங்கிறவர் உங்களை ரொம்ப காப்பாற்றுவார். ஸோ விருச்சிகத்துக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு கைண்ட் அட்வைஸ் என்னென்னா, பண்ணியிருக்க தப்பை இனிமேல் ரிப்பீட் பண்ணாதீங்க, பிஸ்னஸில் அகலக்கால் வைக்காதீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணும் பட்சத்தில் இந்த வக்ர சனி பயிற்சியை உங்களால் 90% பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஏன்னா உங்கள் தப்பை எடுத்து காட்டுறதுக்கோ இருக்கிற பிரச்சனையோ சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆஸ்ட்ராலஜர் கிடையாது. அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர்றது, அந்த நெகட்டிவையும் நீங்கள் எப்படி ஒரு பாசிட்டிவாக மாற்றி உங்கள் லைஃப்பை நல்லா கொண்டு போகிறதுங்கிறது தான் சொல்கிறது தான் ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜரோட ஒரு பொறுப்புன்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஸோ நான் கடைசியாக சொன்ன அந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வீட்டில் எழுதி வச்சுட்டு கூட அதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் ரொம்பவே நல்லா இருக்க போகிறது நீங்கள் தான்.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஹாரோஸ்கோப்போட பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டு சொல்யூஷனோட ஒரு பிரத்யேகமான ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமடிஸும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் பலன் அடைச்சவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் விருச்சிகம். நன்றி, வணக்கம்.